அனைவருக்கும் வணக்கம். நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்ட இந்தியா கூட்டணியினுடைய மிக முக்கியமான ஒரு தலைவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். இது மிகப்பெரிய அளவில் ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. பாஜகவை காங்கிரஸ் எதிர்ப்பதை விட திமுக, தமிழ்நாட்டில் திமுக மிகப்பெரிய அளவில் எதிர்வினை ஆற்றுறோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ள மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டிருந்த வேளையில் டெல்லி சென்ற தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டார். கலந்து கொண்டதற்கான காரணமாக அவர்கள் சொன்னது என்ன அப்படின்னா, தேசியத்தினுடைய வளர்ச்சிக்காக, எதிர்கால வளர்ச்சிகள் பற்றி பேசுவதற்காக இந்த கூட்டமானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தேசத்தினுடைய வளர்ச்சியில் என்றைக்குமே நம்ம கவனம் செலுத்த வேண்டும் என்கின்ற அடிப்படையில் நான் போய் இதில் கலந்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு தமிழக முதல்வர் அவர்கள் சார்பாக அந்த விளக்கமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் தேசிய நலன் எந்த அளவுக்கு முக்கியமோ தமிழ்நாட்டினுடைய உரிமைகளும் முக்கியம், அதில் எக்காரணம் கொண்டும் தமிழக உரிமைகளிலிருந்து பின்வாங்க மாட்டோம்னு சொல்லிட்டு திமுக சார்பாக விளக்கமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் உண்மையிலேயே என்ன நடந்திருக்கிறது, எதற்காக டெல்லி சென்றிருக்கிறார் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் என்று ஆராய்ந்து பார்த்தால் ஒரு சில விஷயங்கள் நம்மளால் யூகிக்க முடிகிறது. டாஸ்மாக் அலுவலகத்தில் நடந்த அமலாக்கத்துறை ரைடுக்கு பின்புதான் அடுத்தடுத்து பல பரபரப்பான சம்பவங்கள் அரங்கேறி கொண்டிருக்கின்றன. அப்படி என்ன டாஸ்மாக் அலுவலகத்தில் என்ன ரைடு நடந்துச்சு, என்ன பிடிச்சாங்க, யார் யாருக்கெல்லாம் சம்பந்தம்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, அது தமிழக அரசில் இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு மிக நெருக்கமானவர்கள் வர அந்த அமலாக்கத்துறை ரைடினுடைய எதிர்வினையானது அங்கு வர செல்லக்கூடும் சொல்லிட்டு சொல்றாங்க. டாஸ்மாக் அலுவலகத்தில் நடந்த இடி ரைடில் மிக முக்கிய தேடப்படும் நபர்களாக, விசாரணைக்கு உட்படுத்த வேண்டிய நபர்களாக இருந்தவங்க 2 பேர். ஒன்று ஆகாஷ் பாஸ்கரன், இன்னொருத்தர் ரித்தீஷ் அவர்கள். இந்த 2 பேருமே வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவர்களை தேடக்கூடிய அந்த பணியை அமலாக்கத்துறை தொடர்ந்து இருப்பதாகவும் சொல்றாங்க. ஏன் இந்த 2 பேர் மிக முக்கியமாக பார்க்கப்படுறாங்க, அப்படி என்ன ஊழலானது செய்யப்பட்டிருக்கிறது, எதை கண்டுபிடிக்க டாஸ்மாக் அலுவலகத்தில் இறங்கி இருக்கிறது என்று இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி பார்த்தோம் அப்படின்னா, திமுக அரசு ஆட்சி அமைத்ததிலிருந்து பார்த்தோம் அப்படின்னா 10 ரூபா பாலாஜி அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி அவர்களை, முன்னாள் அமைச்சர் அவர்களை தொடர்ந்து சொல்லி கொண்டிருந்தாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அனைத்து டாஸ்மாக்குகளிலையும் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாயிலிருந்து 20 ரூபாய், 25 ரூபா, 30 ரூபான்னு சொல்லிட்டு அந்த மதுபானங்களுடைய தரத்தை பொறுத்து விலையை கூடுதலாக வைத்து விற்று கொண்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பேச்சும் அடிபட்டது. இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த டாஸ்மார்க்கு வரக்கூடிய அந்த பாட்டில் இருக்குல்ல, அதில் ஸ்கேன் பண்ணக்கூடிய ஒரு முறையை வச்சுருக்காங்க. அந்த ஸ்கேன் பண்ணுறதுலேயே ஊழல் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னுமே அந்த டாஸ்மார்க்குக்கு வாங்கக்கூடிய அந்த கொள்முதல் செய்யக்கூடிய அந்த சரக்கு பாட்டில்கள் இருக்குல்ல, அது கொண்டு வரக்கூடிய இடங்கள்ல இருந்து மாற்றுவாங்க. ஒரு சரக்கு வாகனத்துலேருந்து வருது அப்படின்னா இன்னொரு வாகனத்துக்கு மாற்றுவாங்க. அப்படி மாற்றக்கூடிய இடங்கள்லையுமே ஒரு சில ஊழல்கள் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த கொள்முதல் செய்யக்கூடிய, மொத்தமாக கொள்முதல் செய்யக்கூடிய அந்த இடங்கள் இருக்குல்ல, குறிப்பிட்ட இடங்களில் தான் வாங்கணும்னு சொல்லிட்டு தமிழக அரசு ஒரு ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க. அதன் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட திமுகவினுடைய கட்சியை சார்ந்த இல்லை அவர்களுக்கு வேண்டப்பட்டவர்களிருந்து அந்த மதுபானங்களானது வாங்கப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. அதுலேயும் மிகப்பெரிய அளவில் ஊழலானது நடந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஏறக்குறைய இந்த ஊழலானது 1000 கோடிக்கு மேலே இந்த ஊழல் நடந்திருக்கக்கூடும். ஆகையினால தான் திடீர்னு சொல்லிட்டு சினிமா ப்ரொடியூசராக ஆகாஷ் பாஸ்கரன் அவர்கள் ஒரு 3 படங்களை தயாரித்து கொண்டிருக்கிறார். மிக குறிப்பாக தமிழகத்தில் டாப் ஸ்டார்களாக இருக்கக்கூடிய சிலம்பரசன் அவர்கள், தனுஷ் அவர்கள், சிவகார்த்திகேயன் அவர்கள், இவர்களை போன்ற சினிமா பிரபலங்களுடைய படங்களை தற்பொழுது தயாரித்து கொண்டிருக்கிறார். இப்போ அந்த படங்களுமே கூட பல சிக்கல்களில் மாட்டி இருக்கிறது என்று தான் சொல்லப்படுகிறது. சரி, இந்த ஆகாஷ் பாஸ்கரன், ரித்தீஷ், ஏன் இவங்க 2 பேர்த்த அமலாக்கத்துறை தேடுகிறது என்றால், அவர்களுக்கு இதில் மிக முக்கியமான பங்கு இருக்கும். அவர்களை பிடித்து விசாரணை பண்ணால் இதை யார் தூண்டியது, யாருடைய தூண்டுதலின் பேரில் செஞ்சாங்க, இல்லை அவர்களாக சுயமாக செஞ்சாங்களான்னு சொல்லிட்டு அந்த விளக்கமானது கிடைக்கக்கூடும் என்பதனால அவங்கள தேடி கொண்டிருக்கிறாங்க. யார் இந்த ஆகாஷ் பாஸ்கரன் சொல்லி விசாரித்தோம் அப்படின்னா, தற்பொழுது கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் அவர்களுடைய உறவினர் என்று சொல்லப்படுகிறது. அதே போல் தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் வேண்டப்பட்டவர் என்று சொல்லப்படுகிறது. ஆகையினால தான் இவர்களை பிடித்து விசாரணையை நடத்தும் பொழுது அந்த விசாரணையானது தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் வரை பாயக்கூடும் என்கின்ற காரணத்தினால திமுக அரசு அஞ்சி நடுங்கி கொண்டிருக்கிறது என்று சொல்றாங்க. இதனால தான் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களும் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பாஜக இடத்துல ஒரு நெருக்கத்தை காட்டுவது போல காட்டி இது போன்ற வழக்குகளிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு
சொல்றாங்க. தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் டெல்லிக்கு சென்று தமிழகத்திற்கு தேவையான நிதியை பெறுவதற்காக சென்றிருக்கிறாரா என்று கேட்டோமேயானால், பலர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நிதியை விடுவிப்பதற்காக டெல்லிக்கு செல்லவில்லை தமிழக முதல்வர் அவர்கள். உதயநிதியை விட்டுவிடுங்கள் என்று சொல்வதற்காக தமிழக முதலமைச்சர் அவர்கள் டெல்லி சென்று இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார் என்று பரவலா சொல்றாங்க. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது கடந்த கால ஞாபகங்கள் நமக்கு வருகிறது. ஏன்னா கடந்த காலத்தில் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஒரு கட்டத்தில் முறியக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருந்துச்சு. அப்படி இருக்கும் பொழுது கலைஞர் டிவி அலுவலகத்தில் ஒரு ரைடு நடந்துச்சு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். கலைஞர் டிவி அலுவலகத்தில் அந்த ரைடானது நடந்து கொண்டிருக்கிறது. அது 2-3 தளங்களாக அந்த கலைஞர் டிவியினுடைய அலுவலகமானது இருக்கிறது. ஒரு தளத்தில் இடி ரைடானது நடந்து கொண்டிருக்கிறது. மற்றொரு தளத்தில் கூட்டணி பற்றிய பேச்சுவார்த்தை, அதாவது காங்கிரஸ் திமுகவினுடைய அந்த தொகுதி பங்கீடு பற்றிய அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையானது நடைபெற்றது. அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் உடன்படிக்கை ஏற்பட்ட பின்பு அந்த ரைடானது பெரிய அளவில் முன்னெடுக்கப்படாமல் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விட்டுட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல ஒரு சூழ்நிலை தற்பொழுது மீண்டும் நடக்கிறதா என்ற கேள்வியும் நமக்கு எழ தோன்றுகிறது. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் பாஜக எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் உண்டான அந்த கூட்டணி, அது தற்காலிக ஒரு கூட்டணியாகத்தான் தற்பொழுது வரை தமிழக மக்களால் பார்க்கப்படுகிறது. கீழ்மட்ட அளவில் பாஜகவினுடைய நிர்வாகிகளும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அணியை சார்ந்த நிர்வாகிகளும் ஜெல் ஆகவும் மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவங்க எதிர் துருவங்களாக இருந்துட்டாங்க. அப்படியே ஒரு சூழ்நிலையை எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தற்போது வரை கடைபிடித்துக் கொண்டு தான் இருக்கிறாங்க. பாஜகவை சேர்ந்த நிர்வாகிகளும் அப்படித்தான் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திச்சா தற்பொழுது இருக்கக்கூடிய 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஜகவினுடைய அந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட மீண்டும் வெற்றி பெற முடியுமா என்கின்ற கேள்வியும் எழ தோன்றுகிறது. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலின் பொழுது அதிமுக இரட்டை தலைமையாக இருந்தது. மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு வாக்குகளானது இல்லை. இன்னும் சொல்லப்போனால் ஆட்சியே கூட 3% வாக்குல தான் இழந்தாங்க அதிமுக. அப்படி இருக்கும் பொழுது தற்பொழுது அந்த 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு பின்பு தொடர் தோல்வியின் நாயகனாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். போதாக்குறைக்கு கட்சியை ஒன்று சேர்க்க மாட்டேன், கட்சிக்கு நான் தான் தலைமை, பிரிந்திருக்கக்கூடிய தலைவர்களை எக்காரணம் கொண்டும் கட்சிக்குள்ளாக கொண்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்ப இதே நிலைமையில 2026 தேர்தல் களத்திற்கு போனா எடப்பாடி பழனிசாமி அவருடைய தரப்பு மட்டும் தோல்வியை சந்திக்க மாட்டாங்க. அவர் கூட கூட்டணி வைத்ததற்காக பாஜகவும் தோல்வியை சந்திக்க நேரிடும். அதனால தற்பொழுது என்ன நினைக்கிறாங்க பாஜக, தற்சமயத்துக்கு ஒரு கூட்டணியை பிடித்து வச்சிருப்போம், எடப்பாடி பழனிசாமி அவரோடு ஒரு கூட்டணியை பிடித்து வச்சிருப்போம், அதற்கு பின்பு வேறு நல்ல கட்சிகளோடு ஒரு கூட்டணி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருந்தா எடப்பாடி பழனிசாமி அவர்களை விட்டுவிட்டு நம்ம இங்கே தவிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாஜக நினைத்திருப்பதாகவும், அதற்குண்டான அந்த முன் ஏற்பாடாக கூட இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் பேச்சுவார்த்தைகளும் நடத்தப்பட்டிருக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் வழக்கமாக எல்லாத்துக்கும் விபதி அடிப்பாரு. இப்போ பாஜக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு விபதி அடிக்க ஆரம்பித்திருப்பதாகவும் சொல்றாங்க. திமுக பாஜக கூட்டணி எப்படி பொருந்தக்கூடிய ஒரு கூட்டணியாக இருக்கும் என்று நமக்கு தெரியல. அவங்க கூட்டணி பற்றி தான் பேசுவாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. ஆனால் நம்ம என்ன யூகிக்கிறோம் அப்படின்னா, கடந்த காலத்தில் நடந்த அந்த சம்பவங்கள் மீண்டும் நடக்கக்கூடுமே என்பதுதான் நம்மளுடைய யூகமாக இருக்கிறது. அதே போல பாஜகவை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி அவர்களும் முழுசா நம்பல. ஒருவேளை ஒருங்கிணைந்த அதிமுக உருவானா கூட்டணி வைக்கலாம், அது வெற்றி கூட்டணியாக இருக்கும், ஆட்சி மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு கூட்டணியாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தவிர்த்து விடலாமா என்கின்ற ஒரு ஆப்ஷன்ல தான் பாஜகவும் இருக்கும் என்பது நமது பார்வையாக இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பாஜகவோடு தற்சமயத்திற்கு ஒரு கூட்டணி தேவை, ஒரு கூட்டணியில தான் நம்மளும் இருக்கிறோம் என்பதை காட்டிக்கொள்வதற்காகத்தான் அவர் இருக்கிறாரே ஒழிய, அவருக்கு இதை விட ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷனாக, எடுத்துக்காட்டுக்கு விஜய் அவர்களை போன்றவர்கள் வர்றாங்க அப்படின்னா பாஜகவை எப்படிதான் கழட்டி விடுறதுன்னு சொல்லிட்டு தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பார்ப்பாரு அப்படின்றது நிதர்சனமான உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. வரக்கூடிய அந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக பல கூட்டணி பற்றிய அந்த பேச்சுவார்த்தைகள், பல கூட்டணி தற்போது இருக்கக்கூடிய அந்த கூட்டணிகளை உடையலாம், இல்லை புதிதாக ஒரு கூட்டணி வந்து உண்டாகலாம், இல்லை இருக்கக்கூடிய கூட்டணி இன்னும் ஸ்ட்ராங்காக இன்டாக்டாக இருக்கலாம். அதெல்லாம் காலம் நெருங்க பல பரபரப்பான சம்பவங்கள் தமிழக அரசியல் களத்தில் இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நன்றி, வணக்கம்.